வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன. ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறாங்க. 4 மாநிலம் ஒரு யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலுக்கான இந்த கணிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நம்ம அஸ்ஸாம தான் பார்த்திருக்கோம். 126 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணிக்கு 24 36 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னும், பிஜேபி கூட்டணிக்கு 88 100 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றதும் இப்போதைய தகவலாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்றதுல அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து என்டிடிவியோட கருத்து கணிப்பு தமிழகத்தின் 234 தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கிறது. அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணிக்கான 65 80 இடங்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்னும், திமுக கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு 125 145 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னும், தாவேகா 18 24 இடங்கள் கிடைக்கக்கூடும் என்றும், நாம் தமிழர் கட்சிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. மற்றவைன்ற இடத்துல 2 6 இடங்களாக இந்த கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. வின்ஸ்டன் சார் சொல்லுங்க, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னபோது உங்களுடைய கருத்து கணிப்புக்கு அப்படியே ஒரு உல்டாவான ஒரு கருத்து கணிப்பை நம்ம இங்க பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 125 145 இடங்கள் அப்படின்னு எப்படி பார்க்கிறீங்க? நான் முன்னாடி சொன்ன ஃபேக்டரா இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் அடுத்தடுத்த சேனல்ஸை பார்க்கணும். முக்கியமாக இதில் சர்ப்ரைசிங் ஃபேக்டர் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்லை, தாவேக்கா 18 24. இதை நீங்க 35% வாக்குகளை பெற்றாதான் கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப இந்த இடத்துல 18 24 அப்படின்னா அந்த அளவிற்கு இல்லை. 18 24 பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஃபிகரா சேஃப் கேமா தான் இவங்க விளையாடுறதா நான் பார்க்குறேன். ஏன்னா 18 24 தொகுதிகள் ஃபேக்டர்ஸ் எந்தெந்த தொகுதிகள்னு அவங்களால சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பிரிக்கும் போது ஓகே இவங்களுக்கு ஒரு 120 கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம முன்னாடி பேசின மாதிரி எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடில இருந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு வேவ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, விஜய்க்கு ஓட்டு போடணும், அது என்னமோ ஒரு சோசியல் ப்ரெஷர் மாதிரி ஆயிடுச்சு. நான் எங்க போனோம், ஒரு படம் வந்தா எல்லாரும் அந்த படத்தை பார்த்துவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஈக்குவலண்டா எல்லாம் போய் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போடணும். அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அந்த ட்ரெஸ் போடுறது, அந்த பின்னாடி ஒரு பாட்டை வச்சுட்டு மியூசிக் போடுறது. ஸோ இந்த ஒரு ட்ரெண்டு தான் அந்த ஒரு இதை அவங்க அப்சர்வ் பண்ணி வேணா இந்த இது கொடுத்துருக்கலாம். ஸ்டில் ஐ எம் ஸ்டாண்டிங் வித் த ஃபேக்டர். என்னை பொறுத்தவரை 5 தொகுதிக்கு மேல தாவேக்கா போவதற்கான வாய்ப்பு நான் குறைவாக தான் பார்க்கிறேன். அகைன் நம்ம அந்த திமுக அதிமுகவோட அந்த ஒரு இது நம்ம முன்னாடி பேசுனது தான் யாரோட ஓட்டை டிவிகே உடைக்க போறாங்க. ஏன்னா நம்ம சீட் கன்வர்ஷன் தான் டிவிகே கஷ்டம்னு சொன்னமே தவிர டிவிகே ஓட்டு வாங்காது அப்படின்ட்டு நம்ம சொல்லவே கிடையாது. 20 to 25% அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பர்சன்டேஜ். விஜயகாந்த் அவர்களாகவோ இதுக்கு முன்னாடி வந்தவங்க கமலஹாசன் அவர்களோ இல்லை எந்தெந்தெல்லாம் இந்த 3வது அணின்னு ஃபார்ம் பண்ணாங்க பாருங்க, மக்கள் நல கூட்டணி, இவங்க யாராலையுமே கொஞ்சம் கூட கனவுலையும் யோசிக்க முடியாத ஒரு ஃபிகர் 20-25%. அதை கண்டிப்பாக தாவேக்கா வாங்குவாங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த 25 ஃபிகரை அவங்க 18 24 தொகுதியில் 35 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. சரி, அப்படிங்கிறத நான் இன்னும் கெஸ் பண்ண முடியல. சரி, இப்போ இதுலயே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இவங்களுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்வர்ஷனால தான் அதிமுக குறைஞ்ச மாதிரியான ஒரு விஷயம் 65 to 80 அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை பார்க்கும் பொழுது அதிமுகவுடைய ஓட்டுக்களை தான் இங்க வாங்கியிருக்காங்களா? ஏன்னா யார் அதை பிரிப்பாங்கன்னு ஒரு பெரிய போயிட்டே இருந்ததை பார்க்கிறோம் விவாதங்கள். ஸோ இவங்களுடைய கணிப்பு பிரகாரம் அதிகமாக பிரிக்கப்பட்டது அதிமுக ஓட்டுகளை தான் இவங்க பிரிச்சிருக்காங்க தாவேக்கா அப்படின்றத இந்த வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை, கண்டிப்பா. ஏன்னா இந்த ஃபிகர்ஸை மட்டும் வச்சு பார்த்தா அப்படிதான். ஏன்னா ஒரு ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு எல்லாமே யாருக்கு போயிருக்குமோ அது அதிமுகவுக்கு போயிருக்கும். ஸோ அந்த அரசாங்கத்தின் மீது இருந்த எல்லா கோபமும் அதிமுகவுக்கு சாதகமாக இல்லாமல் என்டிடிவியை பொறுத்து நான் சொல்றேன். ஆஸ் பர் என்டிடிவி அதிமுகவுக்கு சாதகமாக இல்லாமல் டிவிகேக்கு போயிருக்கு. ஸோ யாரெல்லாம் போயிட்டு ஒரு 500 ரூபா 1000 லஞ்சம் கொடுத்துருக்காங்களோ, இல்லை யாரெல்லாம் இந்த ஆட்சியார் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ரெட்டை இலை அப்படின்ற இந்த ஃபேக்டரில் போய் இப்போ விசில்னு ஒரு சின்னம் இருக்கு. ஸோ அதை தான் இங்கே பிரதிபலித்திருக்கிறதாக இந்த கருத்து கணிப்பு மூலமாக நம்ம பார்க்க முடியுது. அதாவது எதிர்ப்பு வாக்குகள் 2ஆ பிரிஞ்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். ஒரு இடத்துல கூட பிரிஞ்ச மாதிரி தெரியல, நம்ம கன்சால்டேட் பண்ணி டிவி கேக் போன மாதிரி தான் தெரியுது இந்த ஃபேக்டர்ஸ். இந்த 18 24 நீங்க அப்படிதான். ஏன்னா இந்த 65 80 ஆல்மோஸ்ட் அவங்க 2021 அவங்க என்ன வாங்கினாங்களோ அது ஆல்மோஸ்ட் அவங்க ரிட்டர்ன் பண்ண மாதிரி இருக்கு, அந்த ஃபிகர்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அப்பா 75ல இருந்தாங்க. ஆமா, அத அவங்க 66 அவங்களே தனியா எடுத்துட்டாங்க. ஆமா, ஆப்வியஸ்லி அத அவங்க ரிட்டர்ன் பண்ண மாதிரி இருக்கு. அதற்கு பிறகு ஒரு 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டு எதெல்லாம் போய் அவங்க அதிமுக அகைன் அந்த 117 ஃபிகரை மேஜிக் ஃபிகரை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுமோ அந்த ஓட்டு எல்லாமே தாவேக்காக்கு போயிருக்கு.
இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்காத ஒன்றை இங்க பார்க்குறோம். 2லிருந்து 6 மற்றவை அப்படின்றது அது என்னவாக இருக்கக்கூடும்? ஏன்னா நம்ம எல்லாரும் சுத்தி சுத்தி இந்த 4 முனை போட்டின்னே சுத்தி வந்துட்டு இருக்கோம். அதுலயும் 3 தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். பட் இந்த 2லிருந்து 6 அப்படிங்கிறது கொஞ்சம் கண்டிப்பா வந்து ராமதாஸ் மற்றும் சசிகலா கூட்டணியை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்க. இப்போ நீங்க வந்து சேலம் மேற்கு தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அருள் வந்து கரண்டா வந்து அவர் தான் எம்எல்ஏவா இருந்தார். பிஎம்கே மாமன் அவர் வந்து இந்த வந்து தனித்து போட்டிடுறார். ஸோ அந்த தொகுதியில் வந்து அவருக்குன்னு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. இ வாஸ் வெரி ஆக்டிவ். எல்லா இடத்துலையும் போய் இது மக்களோட பிரச்சனை. ஸோ அவர் மாதிரியான ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து வாய்ப்பு போயிருந்திருக்கலாம். அதே மாதிரி சவுத் சைடில் வந்து நம்ம பார்த்தோம், அவங்க வந்து நாமினேஷன் பண்ணும் போதே வந்து சசிகலா அந்த டீமை சேர்ந்தவங்களும் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் அதுவும் கூட ஒரு மேஜர் எஃபெக்டாக அதிமுகவுக்கு அமைஞ்சிருக்குமா? ஏன்னா அது பேசப்பட்ட போதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதிமுக வேட்பாளர்களை எதிர்த்து முக்கியமான இடங்கள்லாம் அவங்க வந்து சசிகலா அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். சோ அது கூட ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் நிச்சயமா அந்த அவங்க வாங்கின எல்லா ஓட்டுமே ஏடிஎம்கே ஓட்டு. 2021 நம்ம பார்த்தோம் அமமுக நீங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 சீட்டு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து இட் வாஸ் கன்சாலிடேட்டட் பை தினகரன். ஸோ அதே தான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது. அந்த கம்ப்ளீட் டிஃபரன்ஸுமே வந்துட்டு இவங்க அந்த சசிகலாவிற்கும் ராமதாஸ் தலைமையிலான அந்த கட்சிக்கும் வந்து எந்தெந்த ஓட்டு போயிருக்குமோ அது என்டிஏக்கு வர வேண்டிய ஓட்டு தானே. கண்டிப்பா டிஎம்கேக்கு போற ஓட்டு கிடையாது. அதை வந்து இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த கட்சிகளையும் கூட்டணியில் சேர்த்து இருந்திருக்கலாம். சரி, பட் ஆக்சிஸ்ல வந்து அசாம்ல நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான் பார்க்குறோம். பட் அசாம்ல மீண்டும் பிஜேபி அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது டேர்ம் தாண்டி 3வது டேர்ம் வந்து ஹிமந்தா பிஸ்வா வந்து வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து இங்க பார்க்க முடிகிறது. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு இடத்துல பண்ணா அப்படியே கண்டினியூட்டியா பிஜேபி அப்படி வர்றாங்க நிறைய மாநிலங்கள்ல அப்படின்னு நம்மளால பார்க்க முடிகிறது. இது எப்படி நீங்க? அதனாலதான் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி உள்ள விட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு முறை பிஜேபி போயிட்டாங்க அப்படின்னா அகைன் வந்து தேர் கன்சிஸ்டண்டா வந்து அவங்க போன பல இடங்கள்ல பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்டேட் 2 ஸ்டேட் அப்படி கிடையாது, பல இடங்கள்ல வந்து தேர் கண்டினியூயிங் த ஃபேக்ட். ஸோ அதான் ஒன் டைம் வந்து பிஜேபி வந்துட்டாங்கன்னா வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ரீசெண்டாக கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து மக்கள் மாற்றவே மாட்டாங்க. ஏன்னா அந்த கவர்னன்ஸ் எப்படி இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு வந்து கண்டிப்பாக ஸ்டேட்லையும் சரி சென்ட்ரலையும் சரி இருக்கும்போது வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும், நியூ ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஸ்டேட்டில் அக்யூமுலேட் ஆகும்போது அந்த மக்கள் வந்து இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசம் எடுத்தீங்கன்னா பிஃபோர் யோகி ஆதித்யநாத் ஆஃப்டர் யோகி ஆதித்யநாத் அப்படின்ட்டே வந்து அந்த உத்தரப்பிரதேசத்தோட அந்த டேர்மையை நம்ம பிரிக்க முடியும். அதற்கு முன்னாடி அந்த ஸ்டேட் எப்படி இருந்துச்சு, லா அண்ட் ஆர்டராக இருக்கட்டும், எவ்வளோ குண்டாஸ் இருந்தாங்க, அவங்க டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும். ஆனால் அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பல உத்தரப்பிரதேச வடநாட்டர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டை வேலை செய்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம சும்மா பேசும்போதே அவங்களே சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ரோடாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எல்லா வகையான டெவலப்மெண்ட்டுமே வந்து பாஜக வந்து அங்கே செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இது நடந்ததே கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து எப்பயோ நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து அது வந்து இந்த கட்சி அந்த கட்சி அவங்க வந்து அது கெட்டு போயிடும் இது கெட்டு போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு கதையை கட்டியே வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அட்டாச் பண்ணாமல் வந்து தள்ளி வைக்கிறாங்க. இல்லை, அது எடுபட்டு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா அதை தான் முன்னெடுத்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டிஎம்கே கூட்டணியில் முன்னெடுத்த ஒரே விஷயமே தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி அப்படின்ற ஒரு விஷயம் தான் கேம்பெயின் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டீலிமிட்டேஷன் பில்லு அப்படின்னு தொடர்ச்சியாகவே அவங்களுடைய டார்கெட் வந்து பிஜேபியாக இருந்ததை தான் நம்ம பார்க்குறோம். ஏடிஎம்கே விட அதிகமாக பிஜேபியை தான் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ அது ஒரு ஃபேக்டராக இங்கே மாறி இருக்கக்கூடுமா அப்படின்றது தெரியல. நிச்சயமாக அது வந்து எடுபட்டிருக்கா நமக்கு. நிறைய பேர்ட்ட நான் வந்து ஒரு 75 வயது முதியோர்கிட்ட வந்து நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன். அவர் பேசும்போது வந்து ரொம்ப டீலிமிட்டேஷன் பத்தி சொன்னார். இந்த மோடி ஒன்று கொண்டு வந்திருக்காருப்பா, அது வந்துட்டு அவ்வளவுதான், தமிழ்நாடு வந்து ஒண்ணுமே இல்லாம போயிருமா, எல்லாமே மோடி அங்க இருந்து முடிவு பண்ணாதான் நம்ம கேட்கற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு கேன்வாசிங் வந்து ரொம்ப ஈஸியா வந்து டிஎம்கேவால வந்து இங்க செய்ய முடியுது. அது கண்டினியூஸா வந்து. ஆனா இன்னொரு வந்து 12 வருடம் வந்து ஒரு மத்திய அரசாங்கம் வந்து அங்க இருக்கும்போது அங்க இவங்களால வந்து ரொம்ப இவங்க வந்து எந்த ஸ்கீம் செய்யறதுனால இவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து 550 வாக்குறுதி கொடுத்தேன், 400 வாக்குறுதி நிறைவேற்றிட்டேன், மீதி 150 வாக்குறுதி ஏன் நிறைவேற்றல, அங்கேயும் எனக்கு காசு தரல, அங்கேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டு வந்து ஒரு மக்கள் இவங்க மேல இருக்க அந்த கோவத்தையும் வந்து ரொம்ப ஈஸியா வந்து என்டிஏ மேல, தட் மீன்ஸ் மோடி அரசாங்கம் மீது வந்து இவங்களால வந்து கன்வெர்ட் பண்ண முடியுது. அதை வந்து மோரார்லெஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியா கூட தமிழ்நாடு ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு தான் வந்து அது கொடுத்துருக்கிறதா பார்க்குறோம். சீட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே ஒரே மாதிரி எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்ஸ் வர்ற மாதிரி தோணுதா உங்களுக்கு? எப்படி நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுறீங்க? இல்லை, அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து இந்த டிவிகே வந்து அவங்களோட அந்த கம்ப்ளீட் அந்த ஆன்டி இன்கியூபன்சி ஓட்டையும் டிவிகேக்கு டிஎம்கேக்கு எதெல்லாம் வந்து சாதகமான அதிமுகவுக்கு விழ வேண்டிய வாக்குகளையும் வந்து
டிவிக்கு வந்து அவர்கள் பக்கம் இழுத்திருக்காங்க தான் நம்ம பார்க்குறோம். சரி சார், நம்ம வந்து இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்தும் வந்து இன்னும் கருத்து கணிப்புகள் வெளிவர பேச வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.